பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் நாட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் நாட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அன்பானவர்களே, காட்டில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது சில பறவைகள் அங்குமிங்குமாக பறந்து திரிகிறது. மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வருவதும், ஆற்றுக்கு மேலேயே பறந்து சென்று கொண்டிருப்பதும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பரவசமாக இருக்கிறது. மனிதர்களால் கடக்க முடியாத அந்த ஆற்றை இந்த பறவைகள் சர்வசாதாரணமாக எவ்வளவு அழகாக பறந்து செல்லுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த பெருவெள்ளத்தில் விழுந்தால் என்ன ஆகும் என்று சொல்லி அவைகளுக்கு அப்படிப்பட்ட பயமும் இல்லை. காரணம், அவைகளுடைய சிறகுகள். அந்த சிறகுகளை கொண்டு எளிதாக பறக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருப்பதால் கீழே ஓடும் அந்த பெருவெள்ளத்தை கண்டு அந்த பறவைகள் பயப்படுகிறதில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசம் வந்துவிட்டால் பெருவெள்ளம் போன்ற சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். மேலே பறப்பதற்கு நமக்கு விசுவாச சிறகுகள் இருக்கும்போது நாம் கீழே ஓடும் பயங்கரமான அந்த பெருவெள்ளங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மை சுற்றிலும் அநேக நேரங்களில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் நிலவலாம். நம்மை அடித்து சென்று விடுமோ என்று நினைக்கக்கூடிய அஞ்சத்தக்க அந்த சோதனைகளின் பெருவெள்ளங்கள் கூட நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பார்வை எப்பொழுதும் தேவன் மேலேயே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் சோதனைகள் மேல் நம்மை ஜெயம் பெற வைக்கும். அன்பானவர்களே, காற்று பாருங்க, வேகமாக வீசி கடல் அலைகள் கொந்தளித்து கொண்டிருந்த நேரத்திலும் அந்த பேதுருவுக்குடைய கண்கள் இயேசுவின் மேல் இருந்தபோது அவன் மூழ்கி போகவில்லை. ஆனால் அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை எப்பொழுது அவன் நோக்கி பார்த்தானோ அப்பொழுது அவன் மூழ்கத் தொடங்கினான். அன்பானவர்களே, நம்முடைய பார்வையை திருப்பி சூழ்நிலையை கவனித்த போது அவன் அந்த பேதுரு தன்னுடைய சூழ்நிலையை திரும்பி பார்த்து அவன் மூழ்கத் தொடங்கினது போல நாம் அப்படி திரும்பி பார்க்காமல் இருக்கும்போது, நம்முடைய பார்வை எப்பொழுதும் தேவன் மேல் இருக்கும்போது நாம் ஒருபோதும் மூழ்கி போவதில்லை. எப்பேற்பட்ட சோதனையும் நம்மை தோற்கடிக்க முடியாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளிகளைத்தான், அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளிகளைத்தான், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட,
அழைத்தவன் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகின்றேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகின்றேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன். நான் லக்கை நோக்கி தொடருகின்றேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். இன்று வாசிப்பதற்காக எடுக்கப்பட்ட அதிகாரம் எரேமியா 50ஆம் அதிகாரம். எரேமியா 50. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாத் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பார் இல்லை, மனுஷரோடு மிருகங்களும் ஓடிப்போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூத புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களில் அலையவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை. அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக, தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவில் இருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வட தேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும்.
அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயர் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூரணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களி கூர்ந்தீர்களே. புலம்பெய்ந்து கொளுத்த கடாரியைப் போல் பூரித்து வலியரிஷ்யம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணம் அடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசிவாய் மன்றி வனாந்தரமும் வறட்சியும் அந்தவெளியும் ஆவாள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாகும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் மித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நானேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதையுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையளித்தது. அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது. அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி. அதனிடத்தில் பழிவாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிற பட்டயத்திற்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இஸ்ரவேல் தெரிக்கப்பட்டு போன ஆடு சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சர் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும்